Y2K சமையல். இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் எந்த கடையில் கேட்டாலுமே இந்த தேன் மிட்டாய் கிடைக்கிறது இல்லை. ரொம்பவே டேஸ்டியான, நம்மளால மறக்க முடியாத ரொம்ப ரொம்ப ஜூஸியான தேன் மிட்டாய் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த தேன் மிட்டாய் நம்ம இட்லி மாவை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து ஊற வச்சிடலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, அது சாப்பாட்டு அரிசியாகவும் இருக்கலாம், இல்லை இட்லி அரிசியாக கூட இருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் போல் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நீர்த்து போயிடும். அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு இருந்தால் கூட அது இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அரிசி மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா மாவையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற தேன் மிட்டாய் நல்லா உப்பலாக வரதுக்கு இந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக தேன் மிட்டாய்னா ஆரஞ்சு கலர் இல்லைனா ரெட் கலர் தான் இருக்கும். ஸோ நான் ரெட் கலர் ஃபுட் கலரை இதில் 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிடலாம். தேன் மிட்டாய்க்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சர்க்கரை பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம செய்கிற சர்க்கரை பாகு ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு கம்பி பதத்துக்கு இருந்தாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வர வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் தான் அதை குக் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு பாகு ரெடியானாலே போதும். அப்போ தான் நம்ம தேன் மிட்டாய் செய்யும்போது அதுக்குள்ளே நல்லா ஜூஸியாக இறங்கும். ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்ச சர்க்கரை திரும்பவும் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுப்புலேருந்து இதை இறக்கிட்டு மாவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம மாவை பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் இருந்துச்சுன்னா நம்ம செய்ய தேன் மிட்டாய் ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். இல்லை ரொம்ப சூடாகிடுச்சுன்னா மேலே ரொம்ப கிறிஸ்பியாகி உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும். மாவை சின்ன சின்ன உருண்டையாகவே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கனால அது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். மாவோட கலர் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணாதான் அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். எண்ணெய் இல்லாத மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துகிட்டு டைரெக்டாக பாகில் ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை பாகில் இதை நீங்கள் போடும்போது பாகு கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் போல் இது அப்படியே நல்லா ஊறட்டும். அப்போ தான் சர்க்கரை பாகு உள்ளே நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், தேன் மிட்டாயோட தேனெல்லாம் நல்லா ஊறி சூப்பரான ஜூஸியான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு உங்களுக்கு வேணும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட பாரம்பரியமான, யாருனாலையும் மறக்க முடியாத ரொம்பவே ஜூஸியான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கே சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குல்ல. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 80s 90sல ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஜூஸியான தேன் மிட்டாய் செய்வது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு நீங்கள் புதுசுனா Y2K சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.